அல்லேலூயா. நாம் சிறிது நேரம் எழுந்திருந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம் ஆண்டவரை. வேதத்தில் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசே ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவருடைய பிரசன்னம் என்ன பண்ணுச்சு, இறங்குச்சு. ஒரு மேக ஸ்தம்பமாக என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஒரு கூடார வாசலே இறங்குனாங்க. மோசே முகமுகமாய் தேவனிடத்தில் பேசினார். எப்படி ஒரு நண்பர் ஒரு சிநேகிதர் எப்படி நம்மகிட்ட பேசுவாங்களோ அது மாதிரி ஒருவன் தன் சிநேகிதனோடய பேசுவது போல தேவன் என்ன பண்ணார், மோசையோடைய முகமுகமாய் பேசினார். அப்படிப்பட்டதான அந்த ஒரு அனுபவத்தை நாமும் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் முழு இதயத்தோட ஒரு நம்ம உலக பிரகாரமான ஒரு கவலைகள் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு நமக்கு இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் ஒரு சைடு நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் வந்திருக்க ஆண்டவரே, அன்று மோசையோடு நீங்கள் முகமுகமாய் பேசினது போல் என்னோடு நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லி நாமே அர்ப்பணிப்போமா. உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் அப்படின்ற பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஒரு நண்பர் ஆணையரை நம்ம அவரோடு இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தில் நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது அவர் நமக்கு எப்படி அவராரு, நம்முடைய தஞ்சம் அவராம், நமக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு நண்பனை போல ஒரு தாயை போல நம்ம ஆற்றி தேற்றிக்கிறாரு. அவரோட பிரசனத்தில் முழு இருதயத்தோடு நம்ம எல்லாவற்றையும் ஒப்புவித்து அவரோட பிரசனத்தை மட்டும் நம்ம நம்பி இருக்கும்போது நிச்சயமாக அன்று மோசையோடு பேசின தேவன் இன்று நம்மோடு நிச்சயமாக பேச வல்லவராக இருக்கிறார்.
சொல்லுங்க, ஆண்டோட சமூகத்துல ஒரு குறையில்லாம வாழ்ற விசுவாசத்தோட என்ன குறை காணப்பட்ட ஆண்டவர் எல்லாம் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் பஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் தூரமானிரே, என் அன்பரானிரே. என் பஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் தூரமானிரே, என் அன்பரானிரே. அல்லேலூயா அப்பா. அவர் மோசே அப்பா தன் சிநேகிதனோடு பேசினது போல தகப்பனே நீர் மோசையோட பேசினாரு. அதே போல ராஜா அப்பா இங்க உங்களுடைய பிரசனத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் தகப்பனே ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல வந்த ஒவ்வொருத்தரோட நீர் பேச போற தயவுக்காம கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இதோ நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். ஒரு இந்த சாயங்காலம் வேலையில நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கலாம். எப்போ நடக்கும் இந்த வாழ்க்கை, என் வாழ்க்கையில் இது எப்போ நடக்கும், இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சோர்வோடு காணப்படலாம், மனவேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துரு. ஒரு நம்ம வழிகளை நம்ம கர்த்தரை தவிர்த்து மற்ற எல்லாருக்கிட்டே நம்ம ஒப்புவிப்போம். மனுஷன்கிட்ட, தகப்பன் தாய்கிட்ட, பிள்ளைங்கக்கிட்ட, கணவர்கிட்ட, மனைவி கிட்ட, இன்னும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய வழியை நம்ம ஒப்புவித்து எல்லா விஷயத்தையும் நம்ம தோல்வியை ஒருவேளை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட தான் பேசுகிறாரு, உங்களோட வழியை கர்த்தர் இடத்துல ஒப்புவீங்க, அவரே காரியத்தை வாய்க்க போனார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய காரியத்தை வாய்க்க போனார். என்னென்னா அவர் வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அதற்கான நேரத்தில், கர்த்தருடைய நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய காரியம் என்ன பண்ணும், வாய்க்கும். ஒருவேளை நமக்கு நடக்கலையே நம்ம சோர்ந்து போய் காணப்படலாம். நம்ம சோர்ந்து போவே கூடாது, நம்ம ஜபத்தை விடவே கூடாது. கர்த்தரான நேரம் வரும்போது, கர்த்தருடைய நேரம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாக நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணுவார். வேதத்தில் அழகாக நம்ம பாடுறோம், 1 பேதுரு 5 வாசிக்கிறோம், அவரோட பலத்த கைக்குள் அடங்கிருங்கள், அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளே கர்த்தர் நம்ம உயர்த்தணும், நம்ம காரியத்தை வாய்க்க போனோம்னா அவருடைய ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்முடைய கர்த்தரை நம்ம அடங்கி இருக்கணும். அதுக்காக நம்ம ஒப்புவிப்போமா, காரியத்தை வாய்க்க போகணும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். இந்த பாடலில் இப்போ ஒவ்வொரு வரிகளையும் பாடும்போது நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு நம்ம இன்னைக்கு பாடணும். என் காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். என் வழிகளை எல்லாம் நான் அவருடைய வழி என்ன பண்ண போகிறேன், அவரிடத்தில் நான் ஒப்புவிக்க போகிறேன் அப்படின்னு என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்காமல் இருக்கோ அதை இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், அவருடைய கருத்தில் நம்ம ஒப்புவிக்க போகிறோம். ஒப்புவித்து விசுவாசத்தோடு பாட பண்ண போகிறோம். புத்தகத்தில் 1092 பாடல். உன்னோடு இருக்கின்றான், உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர், கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றான், பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார்.
நம்ம காரியம் வாய்க்கல அப்படின்னு ஒரு நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் கூட இது நடக்கல, இனிமே நான் இதுக்காக ஜெபிக்க மாட்டேன் சொல்லி நம்ம ஜெபத்தை கூட விட்டுடலாம். அந்த பாடல் வரிகள் அழகா சொல்லியிருக்கோம். ஜெபத்தை என்ன பண்ணு, தொடர்ந்திடு மகனே மகளே. இன்னைக்கு கூட நம்ம எந்த காரியத்துக்காக எந்த ஜெபத்தை நம்ம விட்டோமோ அதை நீலேருந்து நம்ம என்ன போறோம், மறுபடியும் நம்ம என்ன போறோம், அந்த ஜெபத்தை நம்ம திரும்ப தொடர போறோம். இந்த ஒரு வரி பாடி என்ன பண்ண போறோம், என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் அப்படின்னு நம்ம விசுவாசத்தோட பாட போறோம். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் என் காரியம் நிச்சயமாக வாய்க்கும். விசுவாசத்தோட நம்ம இது பாடுவோம். தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே, என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே, அப்பா நீர் சொன்ன காரியத்தை நீர் வாய்க்கம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும் என்று நாங்கள் வேத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா விசுவாசித்த உம்மை தூக்கி ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இந்த ஏலிம் ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிற நீங்களானாலும் லைவ்ல பார்க்குறவங்க குடும்பங்களானாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோட ஏதோ ஒன்று பேசுறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு அவர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். அவர் விரும்புகிறதை இன்று ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார். நம்ம அழகா அன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பாருங்களேன். நான் வச்சிருந்த மெசேஜுக்கும் என் மகா எடுத்து துதி ஆராதனைக்கும் அவன் என்ன பாட்டு படிக்க போறான், என்ன செய்ய போறதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எடுத்திருக்கிற மெசேஜுக்கும் அவன் எடுத்திருக்க துதி ஆராதனைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது. அப்போ தேவன் அவ பொலிச்சொல்லேருந்து எடுத்துட்டு இருக்கா, நான் இங்க இருக்கிறேன். ஆனா அந்த துதி ஆராதனை மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை உறுதி செய்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். போதும். இங்க நமக்கு ஆரோனை குறித்து இல்ல, மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மோசையோட ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசினாராம், ஒரு நண்பனோடு பேசுவதை போல, ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசினாராம். எப்பவுமே கடவுள்ங்கிற ஒரு ரூபத்துல தேவன் ஆவியா இருக்கிறாரு. அவர் என்ன ரூபத்துல மோசைட்ட இருந்து பேசினார்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சத்தங்கள் மூலமா தான் என்ன செய்யினாரு, அவருடைய சத்தம் தான் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. அதனால தான் 29ஆம் சங்கீதத்தில் அவருடைய சத்தங்களை குறித்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தான் என்ன செய்தாங்க, நடந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, மோசே கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் என்ன செய்தான். அவர் எப்படி சொல்லியிருப்பாரு, எந்த ரூபத்துல சொல்லியிருப்பாரு, எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தேவனால் அழைக்கப்பட்ட மோசே தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாரு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆடு மேய்த்துட்டு இருக்கும்போது மோசேக்கு ஒரு முட்செடியில என்ன செய்யறாரு, தரிசனமாகிறாரு. தரிசனமாகி 4வது வசனத்துல மோசையை அழைக்கிறாரு. எப்படி கூடுறாருன்னு பாருங்களேன் சீக்கிரமா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். போதும். பேர் சொல்லி என்ன செய்கிறாரு, கூப்பிட்டார். நம்ம பாட்டு படிச்சோம், பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் நம் நடுவில் என்ன செய்கிறார், இருக்கிறார். மோசே மோசேன் பேர் சொல்லி கூப்பிட்டு
ஷாக்காகி இருக்கிறான். எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு, யார் நம்மளை கூப்பிடுறாருன்னு தெரியாது. அக்க பறக்க முழிச்சிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இது நான் இருக்கிற இடம், இங்க ஒன்னு கால் இருக்கு, செருப்பை என்ன செய்யும் கலத்தி போடு, இது பரிசுத்த பூமி, வனாந்தரத்துல முட்செடி ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குது, அதை பார்க்க போகணும்னு சொல்லி ஆசையா போற இடத்துல அந்த மோசையை பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு அடுத்தாப்புல அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. எதற்காக நான் உன்னை அழைத்தேன் அப்படிங்கறதை 7ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். போதும். மோசையை எதுக்கு கூப்பிடுறாராம்? என் ஜனங்கள், அழகா சொல்றார், என் ஜனங்கள் எகிப்து தேசத்து மக்களிடத்துல படுகிற வேதனை, அவங்க அடிமைப்பட்டுட்டு அவங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை நான் என்ன செய்தேன், கண்டேன். அவங்க கூக்குரல நான் என்ன செய்யறேன், கேட்டேன். அப்போ அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு மற்ற இடத்துல இருந்து வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களினால நீங்கள் படுகிற வேதனையை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை அழைத்திருக்கிறவர் உங்கள் வேதனைகளை பார்த்துட்டு இருக்காரு, இப்ப பார்த்துட்டு இருக்கிற தேவன். அடுத்தாப்புல அந்த வேதனைக்கு காரணமாக உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, ஒருவேளை அது மனிதர்களால் நீங்க அடிமைப்படுத்தப்படலாம், இல்ல ஒருவேளை சத்ருனுடைய கிரியைகளினால் உங்க சொந்தக்காரங்க எப்படினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி உங்கள் கூக்குரல் பெரிதா இருக்கலாம். அந்த கூக்குரலை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்ட உங்களை வேதனைகளை, நீங்க படுகிற வேதனைகளை காண்கிற தேவன். வேதனைகளின் நிமித்தம் நீங்கள் படுகிற கூக்குரலை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற கூக்குரலை கேட்கிற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இவர்களை விடுவிக்கும்படி மோசே என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. மோசையை கூப்பிட்ட பிறகு நீங்க நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்திலிருந்து 32 அதிகாரம் வரைக்கும் மோசே பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு கிடையாது. இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர்றதுக்குள்ள பாதி பேர் அடங்குறான், பாதி பேர் ஏத்துன்னு இருக்கிறான், பாதி பேர் முறுமுறுக்கிறான். அவருக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. நீலாம் பெரிய இவனா, நீலாம் எங்களை வழி நடத்தணுமா அப்படிலாம் சொல்லி கேட்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு கட்டத்துல மோசே சொல்றாரு, ஆண்டவரே உயிரே என்ன செஞ்சிருங்க, எடுத்துக்கிடுங்க, எனக்கு இந்த பொறுப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 33ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசித்த பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல் வார்த்தையை நீங்க எடுத்துடுங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்து. இன்னைக்கு விசேஷமா ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிற மோசேயை போல அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய கிருபை கிடைக்கிறது சாதாரணமான காரியமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கிருபை இருக்கிற காலத்துக்கு எவ்வளவு நாளைக்கு நான் பொறுமையா இருப்பேன். கிருபைங்கிற பிற நீங்க தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவர் மன்னிச்சிருவார், தப்பு செய்ய வேண்டியது, மன்னிப்பு கேட்க வேண்டியது, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தப்பு செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன செய்யணும், பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் செய்வோமாக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எழுந்திருந்து ஜெப புஸ்தகத்தை தெரிஞ்சு வச்சு தப்பி போன ஆடுகளே போல ஆண்டவரே ஆரம்பிச்சிடுறோமா? இதே தானே செய்கிறோம். வாரம் வாரம் பாவரிக்கை ஜெபத்தை கரெக்டாக என்ன செஞ்சிடறோம், செஞ்சுட்டு வந்துடுறோம். ஆனால் திங்கக்கிழமைந்து இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த பாவரிக்கை பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்லாமே ஃபார்மாட்டிக்கல், எல்லாமே சடங்காச்சாரங்கள். நம்முடைய ஆராதனை, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம ஆண்டவரை தேடுறது, பைபிள் வாசிக்கிறது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக. ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், திருப்பி அந்த லிங்க் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த ஆர்டர் முறைப்படி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதானே. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது.
கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஆண்டவரை ஏற்க கூடாது, அவர் நம்மை ஏற்க வேண்டும். அல்லேலூயா. அவரால் நான் ஏற்கப்பட்டார் தான், அவர் என்னை டைரக்ட் பண்ணாதான், அவர் என்னை வழி நடத்தினா தான் நம்முடைய வாழ்க்கையில நல்லதை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் புல்லுள்ள இடங்களில் நம்ம என்ன செய்கிறவர்? மேய்க்கிறவர். அமர்ந்த தண்ணீர் இன்றைக்கு நம்மை கொண்டு செல்கிறவர். கர்த்தருடைய வழி தூய்மையானது, கர்த்தருடைய வழி செம்மையானது அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்றாரு. மோசையே அந்த ஜனங்களை அப்படிதான் நல்ல கானான் தேசத்தை நோக்கி தான் அவர் வழி நடத்திட்டு வர்றாரு. பிரச்சனை ஆனோட நாம இந்த வார்த்தையை சொல்றான். 1:33 அதிகாரத்தில் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களை காட்டில நான் எதினால் விசேஷவன் என்று அறியும்படிக்கு, எதினால் நான் விசேஷவன் என்று அறியும்படிக்கு அப்படி அந்த வசனத்தை அவர் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு வருவதினால். முதல்ல சொல்றார், நான் உன்னோடு வருவதினால் நீ விசேஷவன். அப்ப அழைக்கப்பட்ட உங்களோடு நீங்க எங்க போனாலும் யார் வருவாரு? சத்தமாத்த சொல்லுங்களேன். சில இதை சொல்லணும் சந்தோஷமா சொல்லுவோம், அந்த ஆண்டவர் விஷயங்களை சொல்லணும்னா மட்டும் அப்படி மூடிக்கிடும், வாய் தொண்டை அடைச்சுக்கிடும், சளி அப்பதான் பிடிச்சுக்கிடும். கர்த்தர் உங்களோடு வருவதனால் பிரஜாதி மக்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்படி விசேஷவனா மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினால் தான் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த கிருபை கிடைத்த மோசேயுடைய வாயிலிருந்து அழைத்து கொள்ளப்பட்ட கானான் தேசத்துக்கு என்று அழைத்து செல்லப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இன்று அழைக்கப்பட்ட உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்க போகிறார். யாத்திராகமம் 3 அதிகாரம் 21 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 3:21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்பொழுது வெறுமையாய் போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக போவதில்லை. உங்களை அடிமைப்படுத்தின எகிப்தியர் கண்களில், உங்களுக்கு எதிரிகள் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன் என்கிற நல்ல செய்தியை இந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு சொல்வதற்காக முதல்ல யாரை திடப்படுத்துகிறாரு? மோசையை கண்டுபிடிச்சு அவனை அழைத்து வந்து மோசையால் அழைத்து கொள்ளப்பட்டு வழிநடத்தி செல்லப்படுகிற ஜனங்களை நோக்கி இந்த நல்ல வார்த்தையை சொல்றதுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து என்ன தேவை இருக்கு? கிருபை தேவை இருக்கு. கிருபை தேவை இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, இனிமேல் நான் உங்களை வெறுமையாய் அனுப்ப போவதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், வெறுமையாய் அனுப்புவதில்லை. அப்படி மீட்டிங் முடிஞ்ச உடனே பாஸ்டர் வாசல் நிற்பாரு, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பவுன் நகை, இன்னும் மற்ற காரியங்களை ஒரு கவரில் பணம் வச்சு வெறுமையாய் உங்களை என்ன செய்ய மாட்டார், அனுப்பாம உங்களுக்கு தரப்போறார். அப்படிதானே? இப்படி கிடையாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க போகிறான். அப்போ உங்களுக்கு பிழைப்பை கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து நீங்க வெறுமையா வந்த உங்களை ஆசீர்வாதமான வார்த்தைகளால் நிறைத்து உங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் சத்தியமானது. அந்த வார்த்தைகள் உங்கள் வெறுமையை நிறைவாக மாற்றப் போகிறது. எப்படி மாற்றுமா? மகிமையின் தேவன் தாமே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். அப்போ அந்த நிறைவு எங்கிருந்து வருகிறதுனா 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தலையை எண்ணெயால் என்ன செய்கிறீர்? அபிஷேகம் பண்ணுகிறது, என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. அப்போ தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் அந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுக்கிற. இன்னைக்கு வெறுமையை நிறைவாக்குறதுக்கு, அந்த வெறுமையை மாத்திரக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் அபிஷேகத்தால் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். நீங்க அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டால் உங்கள் பாத்திரம் என்ன செய்யுமா? நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடருமா. அப்போ தேவனுடைய அபிஷேகத்தால் நிறையப்பட்டவன் யாரு? மோசே. அக்னினால் அவன் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் அவனுக்கு எப்படிதான்? அக்னியில தான் அவன் என்ன செய்யறான்?
அக்னியில் தான் ஆண்டவர் என்ன செய்யறான், தரிசிக்கிறான். அந்த அபிஷேகம் தான் அவ்வளோ ஜனங்களை வழி நடத்துது. அவ்வளோ பிரச்சனைகளை தாங்குவதற்கு தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்தாரு. அடுத்த வசனம் சொல்றாரு, எவன் மேல் இறுக்கமா இருப்பனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் சொல்றாரு. அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்திலே யார் மீது நான் இரக்கமாய் இருப்பேனோ அவங்க மேல தான் என்ன செய்வேன், இரக்கமாய் இருப்பேன். அப்ப எல்லாருக்கும், இப்போ சபையில கூடியிருக்க எல்லாருக்குமே தேவன் நம்ம மீது இரக்கமாய் இருப்பார், தேவன் என் மீது கிருபையா இருப்பார், தேவன் என்னை வெறுமையா அனுப்ப மாட்டார் அப்படின்னு ஒரு இமேஜின்ல நமக்கு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்ப தேவனால் அபிஷேகத்தை பெற்று யாரெல்லாம் தேவன் கரெக்டா அழைக்கிறாரோ அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, தேவனை நம்பி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்க சொந்த வாழ்க்கையில எதெல்லாம் வெறுமையா உங்களுக்கு இருக்குதோ, உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எதெல்லாம் வெறுமையா இருக்குதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வெறுமையை எல்லாவற்றையும் நான் நிறைவாய் மாற்றப் போகிறேன். உங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாய் என்ன செய்கிறேன், மாற்றப் போகிறேன். அடுத்தபடியாக பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். போதும். இந்த யோபு பத்தி நம்ம எல்லாருக்குமே அதிகபட்சம் தெரியும். இந்த யோபு ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன், ஆண்டவரால் சாட்சி பெற்றவன். மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், நீங்களும் அழைக்கப்பட்டவங்க. யோபு ஆண்டவரால் சாட்சி பெற்றவன், ஆண்டவருடைய அன்புக்குரியவன். நீங்களும் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய அன்புக்குரியவர்கள். மோசைக்கு அங்க இஸ்ரவேல் ஜனங்களால அவ்வளவு சோதனை, இந்த யோபுவுக்கு சாத்தானால சோதனை. 2 பேருக்குமே சோதனை தான். மோசை என வாழ்ந்ததே போதும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்துட்டாரு. அவருக்கும் யோபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் செத்தாலும் யாரை தான் நம்புவேன்? இயேசுவை தான் நம்புவேன். இந்த சரீரமே அழுகி புழுத்து புண்ணு எப்படி போனாலும் சரி, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் யாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரே வந்து என் மேல கோபப்பட்டு என்ன கொன்னு போட்டாலும் சரி, அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், நம்பிக்கை விட்டு நான் விலக மாட்டேன், அவரை தான் நம்புவேன். அப்படி ஒரு பயங்கரமான வைராக்கியம் ஆண்டவர் மேல இருந்தனால தான் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில, அங்க பாருங்களேன், நீங்க யோபு ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, யோபு அவனுடைய நண்பர்கள் யோபு 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, குற்றம் சுமத்துவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. யோபு 38ஆம் அதிகாரத்துல இருந்து தான் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யோபு 38ஆம் அதிகாரத்துல தான், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவாக அப்படின்னு இருக்கிறது. யோபு 38ஆம் அதிகாரம். அப்போ 37ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் அவங்கள காண்கிற தேவனா என்ன செய்தார், இருந்தார். என்னதான் நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தது யாரு, ஆண்டவர் தான். அப்ப இந்த யோபுனுடைய வாழ்க்கையும் பார்க்கிறாரு, யோபு நண்பர்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறாரு. அதுக்கு பிறகுதான் யோபுவோட ஆண்டவர் என்ன செய்கிறார், பெருங்காற்றிலிருந்து பேசுகிறார். அப்போ காற்று ஏன்னா எலியாவுக்கு நிறைய பிரச்சனை வந்து, நான் இதோட வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எலியாவை மலைக்கு கொண்டு போய் பைபிள் சொல்லி, இங்க கவனிங்க, செல்போன் உங்களுக்கு சோறு போட போறது இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு வரணும், சரிங்களா? அவர் மலையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது இடி முழக்கம் வருது, பயங்கரமான இறைச்சல்லாம் வருது. பைபிள் சொல்லுது அதுலலாம் ஆண்டவர் என்ன செய்யல, இருக்கல. அந்த சத்தத்துக்கு மத்தியில, அந்த காற்றின் சத்தத்துக்கு மத்தியிலும் ஒரு மெல்லிய சத்தத்தை என்ன செய்யறான், கேட்கிறான். அந்த சத்தம் தான், எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம், எந்த ரூபத்தை
போறதில்லை. நீங்க விடிய காலமா அதே நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது வீடுகள் எல்லாம் அறையெல்லாம் பூட்டிருக்கு, ரூம் எல்லாம் பூட்டிருக்கு, பக்கத்து வீடெல்லாம் பூட்டிருக்கு. அறைகள் முழுவதும் பூட்டப்பட்டிருக்கிற இயேசு அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். பைபிள் சொல்லுது, நீயோ ஜெபிக்கும் பொழுது உன் அறை வீட்டை என்ன செஞ்சுக்கோ, பூட்டிக்கோ. உள்ள போய் இருந்த ஆண்டவரோடு என்ன செய்ய, பேசு. நீ அந்தரங்கத்தில் நீ அங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அப்போ நம்ம தனியா இருக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக கர்த்தர் இந்த இடத்துல கேட்கிறவராய் என்ன செய்வார், இருப்பார். அவருடைய சத்தத்தை நம்ம அங்கதான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். சிஸ்டர், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு காரியத்திற்காக நான் விடிய காலமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது சில காரியங்களுக்கு எனக்கு பதிலே என்ன செய்யாது, கிடைக்காது. சில காரியங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவார், இது இப்படிதான் நடக்க போகுது, இப்படித்தான் நடக்க போகுதுன்னு. சில இடத்துக்கு நீ போகாதான் பாரு, சிலட்டு நீ பேசுறதும் பாரு, சிலட்டு எந்த டச்சும் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதும் பாரு. ஆனா அப்படிப்பட்டவங்க மூலமா எனக்கு சில உதவிகள் வர்ற சூழ்நிலை இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், அது வேண்டான்னு சொல்லிடுவாரு. அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவேன். அதனால நான் ஒன்றும் குறைஞ்சு போனதில்லை. அல்லேலூயா. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது ஆண்டவர் கரெக்டா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அதை மீறி நான் போனேன்னா எனக்கு உபத்திரம் தான் அதனால வந்துட்டு இருக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பேசி பாருங்க. அஸ் அ ஃப்ரெண்டுங்கிற முறையில என்ன செய்ய பாருங்க, பேசி பாருங்க. அதான் முதல் வசனமே, நண்பனை போல சிநேகிதனை போல மோசையோடு என்ன செய்தார், பேசினார். இந்த யோபிட்ட சொல்றாரு பாருங்க, நீ உன் நண்பர்களுக்காக என்ன செய், வேண்டுதல் செய்ன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக என்ன செய்தானா, வேண்டுதல் செய்த பொழுது, அந்த வேண்டுதல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த யோபு 42ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை தடைப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியம் இனிமேல் தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, இனிமேல் தடைப்படாது. அப்ப என்ன செய்யணுமா, நமக்கு விரோதமா யார் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, முழங்கல் போட்டு இன்னைக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவன் நாசமா போகட்டும், அவன் பிள்ளைகள் என்ன செய்யட்டும், நாசமா போகட்டும், அவன் செய்யற வேலையெல்லாம் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஊக்கமா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, மக்கள்லாம் நல்ல தெளிவா இருக்கிறாங்க. உங்கள் சத்துருக்களுக்காக என்ன செய்யுங்கள், ஜெபிங்கள். சபிக்கிறவர்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பழி வாங்குதல் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. அவரே பார்த்து விடுவாரு. அப்ப நம்ம கடமை என்ன செய்யணும், நீங்க அது பாட்டுக்கு ஆசீர்வதிச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க. எத்தனை சத்துருக்களுக்கு நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றீங்களோ அத்தனை சத்துருக்கள் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு மாத்தி விட்டுருவாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். என்னென்ன காரியத்துல உங்களுக்கு இடைஞ்சல் வருதுன்னு சொல்றீங்களோ அந்த எந்த சத்துரு கொடுக்கானோ அந்த சத்துருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. யார் உங்களுக்கு என்ன தீமை செய்ய நினைச்சாங்களோ அந்த தீமையை மேற்படி பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அனுபவிக்கும். காலங்கள் மாறும். நிறைய சாட்சிகள் அப்படி சொல்ல முடியும் என்னால. அதனால நீங்க வேண்டுதல் செய்யுங்க. பைபிள் சொல்லுது, யோபு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, எனக்கு அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைப்படாது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி அழைக்கப்பட்ட நீங்களுக்கு உங்களுக்கு தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியம் இனிமேல் என்ன செய்யாது, தடைப்படாது. உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். யோபுவினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் என்ன செய்தாரா, மாற்றினார். அதே போல உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சிஸ்டர், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பிரதர், ஆண்டவரை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. தடம் புரண்டா ட்ராக்ல தண்டவாளத்திலிருந்து ட்ரெயின் தடம் புரண்டா என்ன ஆகும், அப்படியே போய் நிற்குமா? ஏகப்பட்ட பேர் சாவான், கவுந்துரும். மீட்கிறது, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவங்களை மீட் எடுக்கிறதே ரொம்ப கடினமான காரியம். ஃப்ளைட் ஆக்சிடென்ட் கூட பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்ன செஞ்சிடறோம், செத்துடுறோம், அவ்வளோதான். இது அறகுறைய உள்ள கிடந்து சாதாரண ஒரு பஸ் ஆக்சிடென்டே பாருங்க. ஒரு பஸ் கவுந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எவ்வளோ கத்துறாங்க பஸ்ஸுக்குள்ள கிடக்கிறவங்க. வெளியே உள்ளவனு கத்தும், அவன் வேதனை தாங்க முடியாம கத்துவான், இவன் விரக்தியில கத்திட்டு கிடப்பான். அவ்வளோ வேதனையும் கூக்குறலும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது.
அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சிறை இருப்பு, யோபுக்கு இருந்த வேதனை, யோபுக்கு இருந்த அழிவு, யோபுக்கு இருந்த நஷ்டம், யோபுக்கு இருந்த அவமானம், எல்லா சிறை இருப்புகளை இருந்தவனை அந்த சிறை இருப்பிலிருந்து திருப்பினதுக்கு காரணம் யோபு கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. ஆமாவா? ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை காட்டில இன்னொரு நம்பிக்கை இருக்கு. யோபுவுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை. ஆண்டவர் உங்களை நம்பணும். எவ்வளவு தைரியமா சாத்தான்ட யோபுவை ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? பண்ணி பாருடா, என் ஆளு நம்மளை விட்டு போக மாட்டான். எவ்வளவு நம்பிக்கையோட யோபுவை குறித்து சொன்னார் தெரியுமா? உங்களை குறித்தும் ஆண்டவர் சொல்லணும். நீ இப்ப என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, என் ஆள் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் நம்மை கொடுத்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அழைக்கப்பட்ட உங்களுடைய சிறை இருப்பை ஆண்டவர் மாற்றி இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நெக்ஸ்ட். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, போதும், கடைசியா சொல்றேன் பாருங்களேன். முதல்ல நம்ம வாஸ்தவம், அவர் நம்மை காண்கிறவர், நம்மை அழைக்கிறவர், நம்முடைய வெறுமைகளை எல்லாம் மாற்றி நிறைவை நமக்கு தருகிறவர். இப்ப பாருங்களேன், அந்த ஸ்திரியை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட் அண்ட் சைட சொல்லுறேன். 18 வருஷமா அந்த அம்மா எப்படி இருக்குது? எலும்பு வலினால, முதுகெலும்பு வலினால பாதிக்கப்பட்டு நிமிர கூட முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. சரி, அந்த சர்ச்சுக்கும் அந்த அம்மா வந்துட்டு, எவ்வளோ பேர் அங்க இருக்கிறாங்க, ஜீசஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும் இருக்கிறாங்க. ஆனா பர்டிகுலரா ஆண்டவர் பாருங்க, அந்த அம்மாவை மாத்திரம் கண்டு அவங்கள என்ன செய்யறாரு? கம் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு உங்களை கண்டு இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதமான வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதே 13ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 18 வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற இவளுடைய கட்டுகளை நான் அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? இன்னைக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பல வருடங்களாக சாத்தானால் பயங்கரமா கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்க விரும்புகிறார். இன்னைக்கு அந்த கட்டுகளை அறுக்க போகிறேன்னு சொல்லுகிறார். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாய், அதுக்கு அடுத்த வசனம் வாசிமா. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தினை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனால் அழைத்து வரப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மீது இருக்கிற சாத்தானின் நுகம், உங்கள் பிள்ளைகள் மீது இருக்கிற சாத்தானின் நுகம், உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற சாத்தானின் நுகம், உங்கள் பிள்ளைகளை கட்டி இருக்கிற கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கற்ப தடைகள், திருமண தடைகள், பிசினஸ்ல, வேலையில, எல்லாவற்றிலும் இருக்கிற கட்டுகள், நீ சொல்றாரு அவனுடைய நுகம், சொல்றாரு சாத்தானுடைய நுகம், அந்த நுகத்தை முறித்து உங்கள் கட்டுகளை அறுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருந்து அவர் நம்ம அழைத்து, ஆபிரகாம் அப்படித்தான் அழைத்தாரு, நம்பிக்கைக்குரிய பாத்திரம். ஆபிரகாமை அழைத்து நீ எல்லாத்தையும் விட்டு என் கூட என்ன செஞ்சிரு, வந்துரு சொன்னா அவன் என்ன செய்வான், வருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, அழைத்தார். உங்களையும் ஆண்டவர் என்று நம்புகிறார். இன்னைக்கு நான் உங்களோட விசேஷமா சொல்ற காரியம், உங்களை இயேசு என்ன செய்கிறார், நம்புகிறார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை என்ன செய்யறார், நம்புகிறார். உங்களுடைய இதயங்களினுடைய ஆழத்தை அவர் அறிந்திருக்கிறவர். நிச்சயமா இன்னைக்கு அழைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் நம்பி இருக்கிறபடினாலதான் உங்களுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க போகிறது. உங்களை அவர் வெறுமையாய் வைக்க போவதில்லை. உங்களுக்காக அவர் செய்ய நினைத்த காரியங்களை இனிமேல் என்ன செய்யாது,
தடைப்படாது. உங்களை சிறை இருப்புகளிலிருந்து அவர் என்ன செய்கிறவர்? விடுதலை செய்கிறவர். பல வருடங்களாக கட்டப்பட்டிருக்கிற சாத்தானின் நுகங்களை என்ன செய்கிறவர்? முறித்து உங்கள் கட்டுகளை அறுத்து உங்களுக்கு என்ன செய்கிறவர்? விடுதலை கொடுக்கிறவர். யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு, வலுவாதபடி உங்களை என்ன செய்கிறவர்? காக்கிறவர். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர்கிட்ட? குடும்பமாய் நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக நான் என்ன செய்யணும்? மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் எழுந்திருந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நீங்க முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால கூட நீங்க நிற்கலாம். அடுத்த ஆராதனைகளிலிருந்து அதுக்கு தான் இந்த முழங்கால் போடுறதுக்கு வசதியா நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்படி நம்ம அதற்கான மாற்றங்களை செய்ய போறோம். இன்னைக்கு இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தேவகுமாரா என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? குடும்பமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. நீங்கள் வெறுமையாய் இராதபடி இனிமேல் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாய் வைத்து உங்கள் கட்டுகளை அறுத்து வலுவாதபடி உங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை பாதுகாப்பதாக. ஒப்பு கொடுப்போமா? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஜெபம் பண்ண கிடப்போம். முழங்கால் படியிடுகிறவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்.
முழங்கால் படியிட முடியாதவங்க நீங்க இருந்த இடத்துல எழுந்திருத்து நிற்கலாம். எவ்வளவு தூரம் நம்மை கர்த்தருக்கு தாழ்த்த முடியுமோ. என்னால் அழைத்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி வேண்டுதல் செய்யும் பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்ட 2 நாளாக சொல்லுகிறது, எந்த வாதைகளும் வராதபடி நான் அவர்களை பாதுகாப்பேன். ஆண்டவரே, இன்று நீங்க கொடுத்த வார்த்தைகள் அழைக்கப்பட்ட இவர்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தாருக்கு கிருபை கிடைப்பதாக, உம்முடைய கிருபை கிடைப்பதாக. நீங்க அவங்க மீது இரக்கம் வையுங்க. நீங்க சொன்னீங்கப்பா, ஒரு தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன். பிறப்பண்ணுகிறவராகிய நான் அதை தடுப்பேனோ. கர்ப்பத்தின் வாசல்கள் தடைகளை ஆண்டவர் நீ தடுக்க மாட்டீர், இன்று திறக்கிறீர். உம்முடைய கண்களில் அந்த பிள்ளைகளுக்கு கிருபை கிடைப்பதாக, உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக, உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. வாழ்க்கையிலே நிறைவை காண முடியாதபடி ஆண்டவரே, சாத்தானிட்ட அடிமைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக. குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் மற்றில் எல்லாவற்றையும் இழந்து கடன் பிரச்சனைகளில் சிக்கி சம்பாத்தியம் பண்றதெல்லாம் வெளியே பறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அவர்கள் குடும்பத்தினுடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றி நிறைவே கர்த்தர் கொடுப்பீராகப்பா. பல வருடங்களாக வியாதினால் படுக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமாக அலைந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே, சாத்தானுடைய அந்த கட்டுகளை அவிழ்த்து வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. எண்ணற்ற மக்கள் ஆண்டவரே வாடி மிகுந்த சத்துருக்கள் தொல்லையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் குடும்பங்களிலே நீர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே, மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் சொன்ன வார்த்தைகள், மல்கியாவை கர்த்தரை அழைத்து ஜனங்களுக்கு நீர் சொன்னீரே, நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்ட உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவர் தாமே ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைக்கிற ஆண்டவர். நீர் ஏசாவை அழைத்து சொன்னீர், நான் இவர்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், இனி நீ அழுது கொண்டிராய், நீங்கள் கண்ணீர் விட மாட்டீர்கள் என்று சொன்னீரே. யோவானை அழைத்து சொன்னீரப்பா, தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பேன் என்று. இன்னைக்கு கண்ணீருக்குரிய காரியங்கள் இந்த குடும்பங்களில் எதெல்லாம் இருக்கிறதோ அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பீராக. வியாதி பெற்றிருக்கிற மக்களால் கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு முக்கியமாக இந்த நாளிலே வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. தரித்திரங்கள் விலகட்டும், குறைவுகளை நிறைவாக்கும். எமது மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டினுடைய தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவினான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவினான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் என் மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும்
ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவே நான். உந்தன் வழிகளிலும் நடந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டீஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுல ஒரு சின்ன தப்பு. இந்த வாரம் அஞ்சாவது சனிக்கிழமை வருது sister. ஏன்னா இந்த தடவை 2ஆம் தேதி சனிக்கிழமை வந்துருச்சு. அதனால சனிக்கிழமை வந்து நம்ம 4வது சனிக்கிழமை சரிங்களா? சனிக்கிழமை உபவாசத்துக்கு எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.